லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஐயோ சம்பந்தியம்மா, நான் அப்படி சொல்ல வரல. யாரு செஞ்சா என்ன, காவியா சந்தோஷமா இருந்தா சரி. அப்புறம் சம்பந்தி, நம்ம குடும்பத்துல வாரிசு வர போற சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக இன்னைக்கு சாயந்தரம் ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்க இருந்து ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு நாளைக்கு தான் 2 பேரும் போகணும். சம்பந்தி, நாங்க எதுக்கு சம்பந்தி அதுக்கெல்லாம்? நாங்க கிளம்புற சம்பந்தி. இப்படி சொன்னா எப்படி? இது நம்ம குடும்ப ஃபங்க்ஷன். கண்டிப்பா நீங்க 2 பேரும் இங்க இருந்துட்டு நாளைக்கு தான் போகணும். ஜெயா சொன்னா சொன்னதுதான். ஆமா. ஹேமா, நான் வேலையை முடிச்சிடுறேன், நீயும் ஜூஸ் குடிச்சு முடிச்சிரு. நான் மாங்காய் ஊறுகாய், லெமன் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் இதெல்லாம் போட போறேன். நீயும் எனக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்றியா? ஏன் ஊறுகாய் கம்பெனி ஏதாவது ஆரம்பிக்க போறீங்களா? அது இல்ல ஹேமா, இந்த மாதிரி நேரத்துல நல்ல காரமா புளிப்பா உப்பா சாப்பிடணும்னு தோணும். இந்த ஊறுகால நம்ம பண்ணி வச்சோம்னா இந்த காவிய புள்ளைக்கு எப்ப தேவையோ அது எடுத்து சாப்பிட்டுக்கோம்ல, அதான். அவளுக்கு செய்யணும்னா நீங்க மட்டும் செய்யுங்க. என்னால நீங்க கூப்பிடவே கூப்பிடாதீங்க. எனக்கு வேற வேலை இல்ல பாருங்க. உட்காந்து அவளுக்காக ஊர்க்கா பண்ணி வைக்கணுமா? ஊர்க்கா கிண்டணுமா? ஊர்க்கா என் அக்காவோட செல்ல மருமகளுங்களா? அடுப்படியில வேலையா? செய்யுங்க செய்யுங்க. இனிமே உங்க வாழ்க்கைய அடுப்படிதான். ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன காவியாக்கு வீட்டுல கிடைக்கிற மரியாதைய பார்த்தல்ல, இனிமே இந்த வீட்டுக்கு அவதான் மகாராணி. நீங்க வேணா மூத்த மருமக 2வது மருமகளா இருக்கலாம். ஆனா நேத்து வந்தவ உங்க 2 பேரையும் எப்படி முந்திக்கிட்டா பாத்தீங்களா? இனிமே அவளுக்கு தான் இங்க முதல் மரியாதை. இனிமே காவியா ராஜ்யம் தான் இங்க. நீங்க 2 பேர் டம்மி பீஸ் தான். நீங்க 2 பேரும் கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வந்து வருஷ கணக்காச்சுல்ல. ஆனா வாரிசு காவியா தான் கொடுக்கணும்னு இருக்கு பாரு. உங்க அத்தை இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா காவியாவை இனிமே தங்க தட்டுல வச்சு தாங்குவாங்க போல. ரெடி ஆயிக்கோங்க. இனிமே நீங்க 2 பேரும் அவளுக்கு சேவை செய்யணும், புரியுதா? போதும் ப்ளீஸ். என்ன போதுன்னு சொன்னா ஆச்சா? நான் சொல்றதுதான் உண்மை. காவியா உங்களை முந்திக்கிட்டாலா இல்லையா? அதுக்கு என்னங்க செய்ய சொல்றீங்க? குழந்தைங்கிறது கடவுள் கொடுத்த வரும். அவருக்கு தெரியாதா யாருக்கு எப்ப எதை கொடுக்கணும்னு? ஐயோ, துணி காய போட்டு எடுக்க மறந்துட்டேன். இது ஒரு லூசு. கடவுள் கொடுப்பாராம் கடவுள். ஹேமா, நான் சொல்றது சுபாக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். இப்போ காவியாக்கு கிடைக்குதுல மரியாதை, அது அவளோட முடிஞ்சிடாது. நாளைக்கு நீ குழந்தை பெத்துக்கிட்டாலும் மூத்த வாரிசு காவியா குழந்தைதான். அதுவும் இல்லாம அக்கா இப்பவே காவியாவை இந்த தாங்கு தாங்குறாங்களே, காவியா மட்டும் புள்ளைய பெத்து அக்கா கையில குடுத்துட்டான்னு வை, உனக்கு இருக்க கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் போயிடும். பாத்துக்கோ.
நல்லா பத்திக்குது, பத்தி எரியட்டும். அவசரமா எங்கடி போயிட்டு வர? இந்த தண்ணி குடி. ரோஷினியோட ஆபீஸ்ல போய் விசாரிச்சுட்டு வரேன்டி. அவளோட ஃபுல் டீட்டெயில்ஸும் கிடைச்சிருச்சு. அவ பெங்களூர்காரி, தமிழ் தான், ஆனா பிறந்து வளர்ந்ததெல்லாம் பெங்களூர். அம்மா அப்பா வயசானவங்க தான் ஊர்ல இருக்காங்க. ஒரு அண்ணன் கல்யாணம் ஆகி பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாரு. ஆனா இவ கூட டச்ல இல்ல. உங்க மாமாக்கும் இவளுக்கும் ஏதோ பிசினஸ் மீட்டிங்ல பழக்கமா, அப்படியே டெவலப் ஆகி இப்ப 2-3 வருஷமா ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கதா சொல்றாங்க. ஆனா பெரிய பெரிய இடத்துல எல்லாம் அவளுக்கு கான்டாக்ட் இருக்குதுரா. அவ மேல கை வைக்கிறது ரிஸ்க். அவ மேல நம்ம எதுக்கு கை வைக்கணும்? அவளுக்கும் நமக்கும் என்னடி இருக்கு? என்னடி இப்படி சொல்ற? பின்ன என்ன, உலகத்துல எல்லாருமே இதத்தான் பண்றாங்க. ஒரு தப்பு நடந்தா உடனே அந்த ஆம்பளை மேல எந்த தப்புமே இல்ல, அந்த பொண்ணு மேலதான் தப்பு. 2 பேருமே தானே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. நம்ம அவளை குத்தம் சொல்றதுல எந்த நியாயமும் இல்ல. தப்பு பண்றது இந்த ஆள் தான். ஒரே நேரத்துல 2 பொண்ணுங்களை ஏமாத்திட்டு இருக்கான். இவருக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்குன்னா தைரியமா வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிருக்கணும். இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுக்கு துரோகம் பண்ணாம அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிருக்கணும். அந்த ஆள் 2த்தையுமே பண்ணாம தேவையில்லாம என் அக்கா வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கான். இந்த ஆள் மேல தப்ப வச்சுக்கிட்டு நம்ம அவளை சொல்லி என்ன பண்றது? அந்த ஆள் எக்கேடு கெட்டு போனாலும் எனக்கு கவலையே இல்லடி. இனிமே அந்த ஆள்லாம் திருத்தவே முடியாது. அது நம்மளோட வேலையும் இல்ல. எனக்கு என்னோட அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அத பாக்கலாம். சரிடி, அக்காவை அப்பா அம்மா பார்க்க வந்திருக்காங்க. நான் போய் அவங்கள பார்த்து இதெல்லாம் பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வரேன். ஏய் இந்திரா, ஹாய். விடு. அட என்ன ரோஷி, நீ தானே வர சொன்ன? அர்ஜென்ட்டா வர சொன்னேன்னு மீட்டிங் விட்டு வந்திருக்கேன். சீக்கிரமா என்ன விஷயம் சொல்லு. இங்க என் வாழ்க்கையே என்ன விட்டு போயிட்டு இருக்கு. உனக்கு உன் மீட்டிங் அவ்வளவு முக்கியமா? ஏய் என்ன ரோஷி, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? நீ சொன்னா தானே தெரியும். நிலைமை கை மீறி போயிட்டு இருக்கு கதிர். என் ஆபீஸ்ல பிஜில யாரோ ஒரு பொண்ணு என்ன பத்தி விசாரிச்சிருக்கா. முக்கியமா நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி கேட்டுட்டு இருந்திருக்கா. யாருக்கு என்னன்னு எனக்கு தெரியல. நான் என் சைடுல செக் பண்ணிட்டேன், யாரும் இல்ல. உன் சைடுல இருந்து தான் யாரும் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. வந்து விசாரிச்சது இவளா பாரு. இந்த போட்டோவை எனக்கு சென்ட் பண்ணி விடு, நான் என் கொலீக் கிட்ட கேக்குறேன். உனக்கு அனுப்பியிருக்க பாரு. ஹலோ ராதிகா, நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். ஆபீஸ்ல வந்து என்னை பத்தி விசாரிச்சு போன பொண்ணு அவளான்னு பார்த்து சொல்லு. அப்படியா? சரி, ஓகேடி, நான் கூப்பிடுறேன். இல்ல
ஒருவேளை உன் வைஃபோ? சேச்சே, அவளுக்கு அந்த அளவுக்குலாம் விவரம் பத்தாது. விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு இருக்கு கதிர். இதுக்கு மேலேயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன காப்பாத்திக்க நான் எவ்வளவு செல்ஃபிஷா வேணாலும் நான் போவேன். சீக்கிரம் எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லு, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஏய் ரோஷி, ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. பெரிய பிளானா பண்ணணும், இல்லனா நமக்கு பேக் ஃபயர் ஆயிரும். ஏதாச்சும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் காவியான்ற கேரக்டரே நம்ம லைஃப்ல இருக்காது. நிஜமா ரோஷி, ப்ராமிஸா தான் சொல்றேன். நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். ப்ராமிஸ். சரி. நான் ஓகேவாண்ணா? அண்ணே அண்ணே, அது வந்து கொஞ்சம் கேப் விடாதீங்க, கொஞ்சம் கேப் இல்லாம பண்ணிடுங்க, சரியா? ஓகே சார். இங்க தான் நிறுத்துங்கண்ணா. கொஞ்சம் சார் எலக்ட்ரீஷியன். உள்ள போங்க. என்ன நடக்குதுங்க? பயங்கர அரேஞ்ச்மெண்ட்ஸா இருக்கு. இந்த வீட்டுக்கு வாரிசு வர போதுல, அதான் செலிப்ரேட் பண்ண ஒரு சின்ன கெட் டுகெதர். இது நீ என் முகத்தை பார்த்தே சொல்லலாம்ல, அதே காதுல சொல்லிட்டு இருக்க. எதுக்குமா ஒம்பு? நான் ஏதாவது சொல்ற ஃபோன் பண்ணுவேன். ஏன் டார்ச்சர் பண்ணேன்னு ஃபோனை வைன்னு சொல்லுவேன். தேவையா எனக்கு? சாரி கௌதம், அன்னைக்கு நான் வேற டென்ஷன்ல இருந்தேன். சரி சொல்லு, எதுக்கு நீ கால் பண்ண? வேணாம் விடு. சொல்லு கௌதம், என்னாச்சு? இல்ல, அந்த ரெட் சாரி விஷயத்துல நான் உன்னை தப்பா நினைச்சு திட்டேன். அதுக்கப்புறம் தான் நீ ஏன் அப்படி பண்ணன்னு எனக்கு புரிஞ்சுது. சாரி சொல்லலாம் தான் ஃபோன் பண்ணேன். நீ எல்லாத்துலயுமே லேட் கௌதம். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்களை நீ லேட்டா தான் புரிஞ்சுக்க போற. ஆனா அப்ப எல்லாமே கை விட்டு போயிருக்கோம் கௌதம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ ஸ்மார்ட் கேர்ள். அப்பா அம்மாவை பார்க்க வந்தியாமா? உள்ள காவியா கூட பேசிட்டு இருக்காங்க, போய் பாரு. சரிங்க மாமா. அம்மாடி இந்திரா, மாமா ஈவினிங் கெட் டுகெதர் ஃபங்க்ஷனை இருந்து அட்டன் பண்ணிட்டு தான் நீ போகணும். அம்மா கௌதம், நீ அவகிட்ட சொல்லலையா? சொல்றப்பா, நான் ஆல்ரெடி சொல்றேன். அப்புறம் அம்மாடி, ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு நான் எப்படி வரேன்னு மட்டும் பாரு. உனக்கு அது மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்க அம்மா கிட்ட ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன், அதை போட்டுட்டு தான் நீ வரணும். ஓகே. சரி, நீ பேசிட்டு. ஹலோ மிஸ்டர் ஜேகே, என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? அண்ணா, இன்னும் கொஞ்சம் மேல. நீங்க அப்படியே விட்டுருங்க, நல்லா தான் இருக்கும். ஓகே சார். ரொம்ப சந்தோஷம்மா. அம்மாடி காவியா, இனிமேதாம்மா நீ இன்னும் கவனமா இருக்கணும். வேகமா நடக்க கூடாது. படிக்கட்டுல போகும்போதெல்லாம் பார்த்து கவனமா போகணும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு வெயிட்டான பொருளை எதையும் தூக்க கூடாது. அப்புறம் ஏய் சந்திரா, நிறுத்து, போதும்மா. என்ன பேசிக்கிட்டே இருக்க நீ? இல்லங்க, கர்ப்பமான பொண்ணு கவனமா இருக்கணும்ல. அட நீ வேற சந்திரா, என் பொண்ணு காவியாக்கு இதெல்லாம் சொல்லவா வேணும்? அவ விவரமான பொண்ணுதான். அதுவும் இல்லாம கர்ப்பமான பொண்ணு எப்படி இருக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதெல்லாம் உன் காலத்தோட முடிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் போனை தொட்டாலே முதல் நாள்ல இருந்து டெலிவரி ஆகுற வரைக்கும் எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு எல்லாமே சொல்லித் தராங்க. நீ வேற என்னம்மா? எல்லாம் ஒரு அக்கறையில சொல்றது தானங்க. ஆனா ஒண்ணுமா, இப்பதான் சம்பந்தி அம்மா நம்மள ஒரு ஆளாவே மதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாங்க, நம்ம வந்த உடனே நம்மள அழைச்ச விதமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சுங்க. ஒரு நிமிஷத்துல இது நம்ம சம்பந்தி அம்மாவான்னு தோணுச்சுன்னா பாத்துக்கங்களேன்.
அதுக்கெல்லாம் காரணம் யாரு? எல்லாம் என் பேரன் வந்த நேரம்தான். என் பேரன் வந்துதான் எனக்கு மரியாதையை வாங்கி கொடுத்துருக்கான். அப்பா, என் வயித்துல இருக்கிறது பையனே முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. பின்னம்மா? இல்லம்மா, எனக்கு 2 பேருமே பொண்ணா பிறந்துட்டீங்க. எனக்கு ஒரு மகன் இல்லைன்னு எவ்வளவு நாள் ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா? என் இத்தனை நாள் வருத்தத்தையும் மொத்தமா இல்லாம பண்ற மாதிரி நீ வேணா பாரு, எனக்கு பேரன் தான் பிறப்பான். இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறவங்க கிட்ட எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றது? சொன்னா இவங்களால அதை தாங்கிக்க முடியுமா? இந்த மொத்த சந்தோஷத்தையும் நானே சொல்லி உடைச்சிட்ட மாதிரி ஆயிடுமே. ஏ இந்திரா. வா இந்திரா. அப்பா, நான் இப்ப இவ்ளோ சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்திரா தான். இந்திரா மட்டும் இல்லனா நான் இவ்ளோ சந்தோஷமா இருந்திருக்கவே மாட்டேன். என்ன இந்திரா? அட என்னக்கா, எனக்கு நீ எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். நீ கூடவே இருந்தா எனக்கு கவலைன்னு ஒண்ணு வரவே வராது இந்திரா. காவியா. ஏய் இந்திரா, நீ எப்ப வந்த? இப்பதான் வந்த. சரி, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். காவியா, உன்னை அத்தை பாக்கணும்னாங்க, வா. இதோ வரேன்க்கா. பாத்து போ. பாத்துட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேன்டி. வா. ஏங்க, அப்படியே நீங்களும் இந்த மாத்திரை எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் காத்தாட நடந்துட்டு வாங்க. சந்திரா, இப்பதானே வந்து உட்கார்ந்தோம், அதுக்குள்ள என்ன மாத்திரை எல்லாம்? ஐயோ, என்ன விளையாடுறீங்களா? டாக்டர் சொன்னது நினைப்பு இருக்கா இல்லையா? என்ன இது? இந்தாங்க, மாத்திரை போடுங்க. போடுங்க. என்னம்மா, டாக்டர் என்ன சொன்னாரு? எதுக்கு இப்ப இந்த மாத்திரையெல்லாம்? சொல்றேன். ஏங்க, சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்காதீங்க. போங்க, கொஞ்ச நேரம் நடந்துட்டு வாங்க. என்னாச்சுமா? அப்பா நல்லதானே இருந்தாரு? உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போயிருக்கீங்க. என்னம்மா சொல்ற? எப்போ? அன்னைக்கு உங்க அக்கா வீட்டுக்கு கோச்சிக்கிட்டு வந்தால, அன்னைக்கு நைட்டு சுத்தமா தூங்கவே இல்லை. எதையோ யோசிச்சுக்கிட்டு அங்கேயும் எங்கேயுமா அலைஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் வந்து படுத்தவரு சந்திரா, சந்திரா, ஐயோ, என்னாச்சுங்க? என்னங்க, எனக்கு ரொம்ப வலிக்குதா? ஐயோ ஐயோ, கடவுளே. சந்திரா, இருங்க, தண்ணி குடிங்க. என்னங்க, நான் இந்திராவுக்கு போன் பண்ணி கூப்பிடவா? வேண்டாம். என்னங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போலாங்க. ஐயோ, இதுக்கு மேல லேட் பண்ண வேண்டாங்க. காவியா கூப்பிடவா? காவியா வேற வந்திருக்கா.
பிள்ளைங்களை பயமுறுத்த வேண்டாம். எனக்கு ஒண்ணு கண்டவா நீ ஒண்ணு பண்ணு. என் டைரியில ஒரு டாக்டர் நம்பர் எழுதிருக்கு. அவருக்கு கால் பண்ணி வர சொல்லு. என்னங்க ஹலோ டாக்டர், நான் சுப்பிரமணியோட ஒய்ஃப் பேசுறேன். எனக்கு பயமா இருக்குங்க. பார்த்து. ஐயோ கடவுளே. பரவாயில்ல, பெட்டர். டாக்டர் என்னாச்சு? பயப்படாதீங்க, மைல்டு அட்டாக் தான். டேப்லெட் எழுதி தரேன், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சார் டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸா இருங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. இந்த டேப்லெட்டை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வாங்க, ஒரு டெஸ்ட் எடுத்துடலாம். சரி, டேப்லெட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, டென்ஷன் எடுத்துக்காதீங்க. சரியா? நல்லா ரெஸ்ட் எடுங்க. வரட்டுமா? சரிங்க டாக்டர். ஓகே சார்.